Hi, hello guys, how are you all? So, தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Yeah guys, we got our Kung Fu Panda Killer சாங்கிற படத்தை ஓவராலாக சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா ஒரு ஒரு இறைவன் ஒரு ஆல் பவர்ஃபுல் பீயிங் ஒன்று இருக்குது. அது சூப்பர், அது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுது. அதனால சூப்பர் ஒன் மேலே இருக்கிற சுப்ரீம் லீடர் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அதை பிரித்து கண்டெயின் பண்ணி ரெண்டாக பிரிக்கிறாரு. ஒன்று குட் இன்னொன்று பேடுன்னு பிரிக்கிறாரு. அதில் குட் பேட் சீக்கிரம் அழிடுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஹோலி கேர்ஸ் ஒன்று போடுறாரு. மூணு வருஷத்தில் ஒரு தண்டரிங், ஒரு ஸ்ட்ராங்கான தண்டரிங் மூலிமா அது அழிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக போடுறாரு. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொறுப்பாக கொடுக்குறாங்க. அவர் பார்க்காம விட்டு அவர்கிட்ட திருடி குட் ஒன்னை வில்லனோட ஆளுங்க கடத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு டிராகன் கிட்ட விற்றுருவார். கெட்டது ஒன்று இருக்கும்ல, அதை வந்து இவங்ககிட்ட, அதாவது இந்த ஒரு குழந்தை அப்போ தான் டெலிவரி ஆக இருக்கும், அந்த குழந்தைகிட்ட கொடுத்து அந்த குழந்தை உயிர் பிழைச்சிரும். அப்படி தான் நம்ம ஹீரோ வராப்பில். அந்த ப்ராஃபஸி படி அந்த சுப்ரீம் பிரிக்கிறப்ப இவரோட நல்லா ரொம்ப பொறுப்பானவர், அவரோட 3வது குழந்தைக்கு நான் இன்கார்னேஷன் ஆவேன். அப்போ நான் உயிர்த்தெழுவுங்கிற மாதிரி ரீஇன்கார்னேஷன். அப்போ அவனுக்கு பேர் நாசான்னு வைங்க. நாசான்னு எனக்கு அமெரிக்காவே போகுது, இது பேரே நாசா தான். ஸோ நாசான்னு பேர் வைங்க அப்படிலாம் சொல்லி உயிர்த்தெழுவான், அவன் ஆல் பவர்ஃபுல்லாக அப்படிலாம் சொல்லி அவன் தான் அடுத்து குட் ஸ்பிரிட்டாக இருக்கணுங்கிறதுலாம் சொல்லி தான் அந்த ரெண்டுத்தையும் பிரித்து நல்லது அவங்க கொடுங்க, கெட்டதை அழிஞ்சிரும் 3 வருஷம்னு கெடு வச்சுருப்பாங்க. இப்போ என்ன ஆகிடும், அந்த 3வது பிறந்த அந்த ஹீரோ இருக்கான்ல இந்த நாசாங்கிறவன், அவனுக்கு அந்த டீமனோட அந்த ஒரு டார்க் ஸ்பெல் கொடுத்துருவாங்க. நல்லதை திருடி எடுத்துகிட்டு போய் அங்கே ட்ராகன்கிட்ட விற்றுருவான்னு சொன்னாங்களே. ஸோ அதனால் அந்த ட்ராகன் என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு கண்ணிங்கான ஒரு பிளான் இருக்கும். அங்கே வளர்கிற ஒரு கெட்ட என்விரான்மெண்ட்டில் வளர்கிற ஒரு பையன், ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டு ஆனால் கெட்டதால் ஆன ஒரு பையன். ஊரே வந்து இவன் டீமன் அந்த ஈகோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அங்கே டீமன்ஸ் நிறையா இருக்குது. அவங்க அந்த ஹஸ்பண்ட், அந்த அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்க ராஜாராணி, அவங்க தான் வந்து டீமன்ஸ்டெல்லாம் காப்பாற்றி சண்டை போட்டு காப்பாற்றி ஃபைட்லாம் பண்ணி அவங்க தான் அந்த கிராமத்தையே பார்த்துக்கிறாங்க. தே ஆர் லுக்கிங் ஆஃப்டர் த என்டையர் வில்லேஜ். ஸோ அதனால் அப்படி இருக்க கான்செப்டில் பையனே டீமனாக இருக்கான், பையனே வளர்க்குறாங்க. அந்த பையன் வந்து கண்டெயின்டாக இருக்கணும், வெளில எங்கள் கிராமத்துக்குலாம் வரக்கூடாது. அவனை அவன் விளையாடணும், போர் அடிக்கும். சின்ன குழந்தை, 1 வயசு 2 வயசு சின்ன பையன், போர் அடிக்குதுன்னு வெளில இருந்தால் அவனுக்கு என்ன இருக்கும்? ஸோ அவனை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. அவனுக்கு அதுலேருந்து அப்படியே ஒரு ப்ரெடியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், வெறுப்பு வந்துக்கிட்டே இருக்கும். என் கூட யாரும் விளையாடவே மாட்டுறாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, என்ன பண்ணாலும் என்ன வந்து டீமன் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லர்ஸு, ஷேமிங் இதெல்லாம் பண்ணுறதால டீமன் ஷேமிங் பண்ணிட்டு இருப்பாங்க பாவன் ஹீரோவை. ஸோ அதுலேருந்து அவன் யாருக்காக சண்டை போடணும், அவன் சண்டை போடுற அவங்க அம்மா அப்பாக்காக சண்டை போடுறதெல்லாம் கற்றுக்குறான். நீ டீமன்ஸ்லாம் அழிச்சுனா அவனுக்கு ஒரு பொய்யை சொல்லி வளர்க்குறாங்க அந்த பையன்கிட்ட. அதாவது இப்போ கடவுள் உனக்கு வந்து முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்காரு, அது ஒரு பால் பவர்ஃபுல்லாக உயிர் தெழுவாரா, அப்போ தான் அதோட ட்ரூ பவர் தெரியும். ஆனால் மக்களுக்கு ட்ரூ பவரோட வேல்யூ தெரியாததில்ல, அது என்னன்னு தெரியாதல்ல, அவங்க பயப்படுறாங்க. அதனால் நீ தான் நல்லது, நீ தான் இந்த உலகத்தையே காப்பாற்றணுங்கிற மைண்ட் செட்டில் ஒரு அழகான ஒரு பொய்யை சொல்லி அந்த பையனை ஈவன் தான் மக்கள் புரிஞ்சுக்கணும், மக்களுக்காக நீ சண்டை போடணுங்கிற அழகான பாதையில் அம்மா அப்பா ஒரு பொய்யை சொல்லி தள்ளி அதனால் ட்ரைனிங் எடுத்து அதனால் ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்த ஒரு குழந்தை என்னவா மாறுறான். நான் கதையை மொத்தமாக ஸ்பாயில் பண்ணல. அப்படி ஒரு பொய்யை நம்பி நம்ம மக்களுக்காக தான் இருக்கணும்னு ஒரு பொய்யை நம்பி வளர்கிற ஒரு கெட்ட டீமன் ஸ்பெல் உள்ள ஒருத்தன் என்னவா மாறுறான். அப்போ அவன் தலையெழுத்து என்னவா மாறுது, கதைப்படி என்ன, அவன் கெட்டவன், அவன் சாகணும், இப்போ லைட்டிங் அடிச்சு சாகணும். கதைப்படி என்ன, நல்ல ஸ்பெல்ல ட்ராகன்கிட்ட கொடுத்துட்டாங்க. ட்ராகனுக்கு ஒரு கண்ணிங்கான பிளான் இருக்குது. அவங்க வந்து இப்போ ஹெவனுக்கு போயிட்டாங்க, 12th மேனா ஹெவனுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ராகன் பேலஸ்லேருந்து விடுதலை கிடச்சிடும், பேலஸ் டஞ்சன்லேருந்து விடுதலை கிடச்சிடும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டேக் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. அப்போ அந்த நல்லது கெட்டது ஒன்றுலேருந்து பிரிஞ்சு தானே 2 என்டிட்டியாக மாறிச்சு, 2 போல்ஸாக மாறிச்சு. அந்த 2 போல் இன்னொன்று மீட் பண்ணால் எப்படி இருக்கும், அது மீட் பண்ண அவரோட சிந்தனைகள் எப்படி இருக்கும். அட் அ டைமில் ஒரு பீரியடில் தெரியும், உண்மை தெரிஞ்சு கெட்டவனுக்கே கெட்டவன் சென்ஸ் அந்த குட் ஸ்பெல் கெட்ட என்விரான்மெண்ட்டில் வளர்ந்தவனாக இருந்தாலும் தப்பான பிளானிங் போட்டாலும் அவன் உள்ளே இருக்கிறது அந்த குட் ஸ்பெல்லில் குட் போலில் அவனை கெட்டதை செய்யவே விடாது. அவனை ஈவன் தோ கெட்டது இருக்கிற ஒரு விஷயம், இட்ஸ் ஃபுல் ஆஃப் பேட், பட் ஸ்டில் இட்ஸ் ஸ்டக் இன் அ குட் என்விரான்மெண்ட், இட் கான்ட் டூ எனிதிங் பேட். ஒரு நல்ல கைடன்ஸில் ஒரு நல்ல இதில் வளர்றதால அதெல்லாம் தப்பு செய்ய முடியாது. ஸோ அது ஒரு அந்த இன்யான்னு சொல்கிற மாதிரி இட் ஆக்சுவலி கம்ப்ளீட்டட் ஈச் அதர். ரொம்ப அழகாக விஷுவலி அந்த விஷயத்தையே ரொம்ப அழகாக கம்யூனிகேட் பண்ணி சச் சூப்பர் ஒரு ஐடியாலஜி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபிலாசபி கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரே ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். நம்ம தலையெழுத்தையே மாற்ற முடியுமா, நம்மளோட தலையெழுத்தை, நம்மளோட பர்பஸை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியுமானா, எனக்கு என்ன தெரியும், ஆனால் எனக்கு ஒரு பையனை தெரியும், ஆமாம் அவன் தலையெழுத்தையே மாற்றி காட்டிருக்கான்னு சொல்லிட்டு நீசான் காட்டுவாங்க. வேறு லெவல் பைசா வசூல் படம். தயவு செஞ்சு இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா நீசா அப்படிங்கிற படத்தை எப்படியாச்சும் படத்தை பாருங்கள். பார்ட் 2 இன்னைக்கு ரிலீஸு.
மேண்ட்ரினில் தான் ரிலீஸ் ஆகுது. அந்த பஞ்சாயத்து நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மேண்ட்ரினில் சென்னையில் இருந்தீங்கன்னா ஐமேக்ஸ் வெர்ஷன்லேயே இருக்குது. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், என்னை நம்பி ஒரு பெட்டு கட்டல. நீங்கள் நீசா டு ஐமேக்ஸ் டிக்கெட் வாங்கி போய் நீங்கள் பாருங்கள். ஐ பெட் யூ ஒன்ட் கெட் டிசப்பாயிண்டட். ஐ பெட் யூ. அப்படி டிசப்பாயிண்ட் ஆனீங்கன்னா இதே இடத்துல வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து தெரியப்படுத்துங்க. என்ன ப்ரோ நீங்கள் சொல்லி தான் ப்ரோ பார்த்து எனக்கு ஒர்க் ஆகல நீங்கள் சொல்லுங்கள். ஐ டேக் மை வேர்ட்ஸ் பேக். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் நீசா பாருங்கள். நீசா டு முடிஞ்ச ஐமேக்ஸ் டிக்கெட்லாம் வேறு லெவல். நீங்களாம் சென்னை கோயம்புத்தூர்லாம் லக்கி. கோயம்புத்தூர் செஷன் தெரியல, நானும் பார்க்கல. ஆனால் வேறு எந்த தியேட்டரில் எனி 3D படம் இன்டர்ஸ்டெல்லார் மாதிரி தான். நீங்கள் ஐமேக்ஸில் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எனி ஃபிலிம், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிலிம் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். இட் கிவ்ஸ் யூ ஸோ மச் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கோ அவுட் தேர், வாட்ச் த ஃபிலிம். இட் வில் கிவ் யூ ஸோ மச் ஆஃப் கிளாரிட்டி. இட் வில் மேக் எ வெரி லைட் ஹார்ட்டட் ஃபீலிங்காக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நீசா பேரை மறந்துடாதீங்க. வி ஹாவ் அ குங்ஃபு பாண்டா கில்லர் ஹியர். இட் ஹாஸ் பீன் ஹியர் ஆல் லாங் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஸ்ட்ரீம் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஐ ஹவ் டு ரஷ் டு த தியேட்டர். ஸோ நான் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது ப்ரோ, இது இப்படி பண்ணலாம் ப்ரோ, அது இப்படி பண்ணலாம் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது செஞ்சு ப்ளீஸ் லெட் அஸ் நோ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, hit that subscribe button. That's how you can support such upcoming YouTubers நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ லேட்டில் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணதை கூட கொஞ்சம் லிமிட்டடான பீப்புள் இருந்தாலும் நீங்களாம் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த லவ். இத்தனை ஸ்ட்ரீம் முடித்து கொள்கிறேன். கண்டிப்பாக படம் பார்த்துருந்து கண்டிப்பாக இன்னொரு நல்ல ஒரு ஸ்ட்ரீம் போடுறேன். until then, keep up with you all. Peace out.